என்னக்கா விஷயம்? கேஸ் தீந்து போச்சுன்னு கம்பெனிக்கு போன் பண்ணி புக் பண்ணலான்னு பாக்குறேன். அப்பதுல இருந்து யாரோ கூடவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க லைன் கிடைச்சிருச்சுன்னு மலர்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன். அநேகமா அவதான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏதோ சன் மியூசிக்னு காதுல விழுந்தது. சன் மியூசிக்கா? எங்க பேர்லாம் சொல்லு. எங்க வீட்ல ரமேஷ், பிரபு, மோனிஷான்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். நோ ஸ்டடி கமிங், நோ ஸ்கூல் கோயிங். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கொக்கு பரபர. கொக்கு பரபர சந்திரமுகி. உங்களுக்காக கொக்கு பரபர சந்திரமுகி. ஐயோ பிரியமா சுனாமி வருது. என்ன பக்கடா? எங்கடி ஓடு? நில்லுடி. நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நின்னு போய் 24 மணி நேரம் கூட ஆகல. ஒரு மோதிரத்தை ஒழுங்கா மாப்பிள கையால போட்டுக்கிட்டு கூட மக்கள இங்க பசங்களோட சேர்த்து விளையாடிட்டு இருக்க. இந்த சனியனை நினைச்சு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இது என்னடானா சன் மியூசிக்கு போன் பண்ணி பாட்டு கேக்குது. பாட்டு இப்போ உனக்கு தேவையாடி மூதேவி? புடவையோட சேர்ந்து நேத்தே இதுவும் எரிஞ்சு போயிருந்தா இன்னைக்கு நிம்மதியா காரியம் பண்ணிருப்பேன். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேலே நீங்க அவளை திட்டுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா எங்க கல்யாணம் நடக்காதா? நடக்கும். அவளை நான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பொண்ணை நீங்க திட்டுறதா நினைச்சீங்கன்னா இத்தோட நிறுத்திக்குங்க. என்ன கட்டிக்க போற அளவு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன். ஜாக்கிரதை. இனிமே அவளை திட்டுவியா? சரி சரி, வா வா வா. தம்பி, ரொம்ப சந்தோஷப்பா. இங்க வாங்க. சூப்பர் அங்கிள், பெரியம்மாவை பின்னிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி கலக்கிட்டீங்க. நான் இருங்கிறத காட்டுறீங்களே சார். ஷட் அப். சொன்ன வேலை என்னாச்சு? செஞ்சாச்சு. இந்தாங்கோ. சுப்பிரமணிய சிவா பாடியை எரிச்சதா அலிபி கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீசர் நந்தகுமார் என்னென்ன காரியங்கள் பண்ணார் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இந்த ஃபைல். வெரி குட் சார். செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில டால்பின் டிராவல்ஸ் மூலமா ஏர் டிக்கெட் எடுத்து யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நந்தகுமார் அடிக்கடி ஊட்டிக்கு போன் பண்ணிருக்கிறாரு. விசாரிச்சதுல ஊட்டியில அவருக்கு சொந்தமா பூர்வீகமா ஒரு பங்களா இருக்கு சார். ஷால் ஐ ரிப்பீட் ஆர் அப்பீட்? நோ, ஐ டவுட் இட். அடிச்சிட்டீங்களா அறிவிட்டு? அப்போ அந்த எஸ்பி நந்தகுமார் கிரியேட் பண்ண பரமசிவன் ஊட்டில தான் இருக்கானா? பரமசிவன் இன்னொரு புது கேரக்டரா சார்? சார், முதல்ல தாசோட அஸ்தியை தேடி போனீங்க. அது கிடைச்ச உடனே அது அவனோடது இல்ல, சுப்பிரமணிய சிவாவோடது நீங்க. அப்புறம் அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எஸ்பி நந்தகுமாரோட டீடைல்ஸை கொண்டு வாடா நீங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தா நந்தகுமார நட்டாத்துல விட்டுட்டு அதுல இருந்தே பரமசிவன் ஒரு புது கேரக்டர் டெவலப் பண்ணி அது பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்களே. நீங்க எதையுமே முழுசா செய்ய மாட்டீங்களா சார்? நீங்க ஸ்லோன்னா ஸ்லோ, டெட் ஸ்லோ சார். இந்த பரமசிவன் மட்டும் யாருன்னு ഞാൻ കണ്ടുപിടിച്ച അവനെ വെച്ച് மீதி எல்லாரையும் பிடிச்சு அந்த போலீஸ் ஆபீசர் நந்தகுமாരുടെ കണ്ണുക്കുള്ളേ വിരല വിട്ട് ഇങ്ങനെ കറക്കിയില്ലെങ്കിൽ ഇന്നായിരം CBI അല്ലടോ ചെക്ക്. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா? உனக்கு முன்னாடி அந்த பரமசிவனை நான் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு போலீஸுடைய கௌரவத்தை காப்பாத்தல நான் அக்னி புத்திரன் இல்லடா. எரிஞ்ச குச்சி எரியாது, இவன் செய்ய போறது யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. சுவாமி கதிர்வேதி குருவாயூர் போறதா என் வைஃப் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்படுறாரு. அங்க 10 நாள் தங்க போறாரு. சார், இந்த விஷயம் உங்க வைஃபுக்கு? நோ, அவளுக்கு எதுவும் தெரியாது. குட். நீ சாமியார பிடிக்கிறியோ இல்லையோ, அந்த சிவாவை சீக்கிரம் கொன்னுடு. அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. குட் ஈவினிங் சார். என்ன நடக்குதுங்க சார்? இவனை சந்தேகத்துல புடிச்சு வந்தோம் சார். இவன் எது பேசினாலும் புரிய மாட்டாங்குது சார். ஐயா வந்திருக்காருல்ல, சொல்றா.
இவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. யார் சார் இவன்? இவன் கஜினியோட கசின் பிரதர். என்ன சார் சொல்றீங்க? அவன் சஞ்சய் ராமசாமி, இவன் சந்தீப் முனுசாமி. இதுக்கு இவனே பரவாயில்ல சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. முட்டாள் முட்டாள். அந்த சஞ்சய் ராமசாமி 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த சந்தீப் முனுசாமி 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான்டா. எடுத்து வச்ச போட்டோக்களை பார்த்தா தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இவன் ஒரு ஷார்ட் மெமரி பேஷண்ட். சார் சபாஸ் அக்னிபுத்திரன், நீங்க யாருங்கறத ப்ரூவ் பண்ணீங்க. Thank you sir. ஆனா இவன் யாருங்கறத நீங்க முழுசா ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. கஜினி மாதிரி உடம்புல பச்சை குத்தி இருக்கான் சார். பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? ஆல் சீக்ரெட் கோட்ஸ். இன்டெலிஜென்ட். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ அக்னிபுத்திரன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? 90 crores இன்வால்வ் ஆயிருக்கிற டெரரிஸ்ட் ஆபரேஷன் சார் இது. இதுல வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த இவனும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தரும் சேர்ந்து செய்த நாச வேலை கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை ஹாங்காங் ஷங்காய் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க சார். பிஎஸ்னு போட்டுருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல? தெரியல? பரமசிவன் சார். பரமசிவன்? ஆமா. ஏய் நோயர், பரமசிவனை உனக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. சார் கண்ணை திறந்துட்டான் சார். நீ யாருங்கிறத உன் வாயாலே இவங்களுக்கு சொல்றா. சார் இவர் சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாமே மறந்துடுன்றது உண்மை சார். அதனால மறக்காம இருக்கிறதுக்காக பச்சை குத்தி வச்சிருக்கேன் சார். நான் எழுதுன மேட்டர்லாம் வேற சார். டேய், பொய் சொல்லாம சொல்றா. 90Cங்கிறது 90 crores தானே? 90 கட்டிங் சார். சரக்கு அடிப்பேன். அப்ப WP-ங்கிற வெஸ்ட் பாகிஸ்தான் இல்லையா? வாட்டர் பேக்கெட் சார் மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். அப்ப எம்பின்றது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லையா? முட்டை பொடிமா சார் சைடிஸ். HSBங்கிறது ஹாங்காங் ஷாங்காய் பேங்க் தானடா? ஹோட்டல் சரவண பவன் சார். சரக்கு அடிச்சுட்டாக்க தான் போய் சாப்பிடுவேன். அப்ப கடைசில PS னு எழுதி இருக்கே, அது என்னடா? பழைய சோறு சார். பழைய சோறா? மிஸ்டர் அக்னிபுத்திரன், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம எங்க நேரத்தை சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்க எக்காரணத்தை கொண்டு போலீஸ் டிபார்ட்மென்ட்க்குள்ள வரவே கூடாது. டேய், இப்ப என்னடா போட்டோ பார்த்துட்டு இருக்க? அர்ஜென்ட்டா யூரின் வருது, எப்படி போகணுன்றத மறந்துட்டேன். அதுக்கு எதுக்குடா போட்டோ பாக்குற? கடைசியா போனப்ப போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க வேணா ஒரு முறை பாத்துக்கோங்க. அடச்சே கண்டாவியே, இத போய் க்ளோஸ் அப்ல எடுத்து வச்சிருக்காதே. இன்னைக்கு நைட் ட்ரெயின்ல இந்த ஃப்ராட் சாமிஜி கேரளா போறான். நீ அதே ட்ரெயின்ல போற. எந்த காரணத்துக்கு கொண்டு வந்த ட்ரெயின்ல நீ சுவாமிஜியை கண்டுக்கூடாது. சென்ட்ரல் வரைக்கும் சுவாமிஜிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால டைட் செக்யூரிட்டி இருக்கும். நீ போலீஸ் கண்ணில் படாத, ஜாக்கிரதை. இதோ டிக்கெட் S5. ஓம் சிவாய 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 ஓம் சிவாய.